வணக்கம் மக்களே. ஊருக்கு போயிட்டு 10 நாள் அது நீ காலையில் தான் வந்தோம். மதியம் 11 மணி ஆயிடுச்சு. காப்பி கடிச்சு ஒரு 2 கட்டு பன் சாப்பிட்டு மத்தியானம் தான் சாதம் செஞ்சோம். வெந்தய ரசம் வச்சு பீட்ரூட்டு சிப்ஸ் மாதிரி சீவி போட்டு அப்படியே வணக்கினேன். வெந்தய ரசம் இருக்குது, ஆம்லேட் போடுமன்னாரு. சரி பாவம் 10 நாளாக ஒரு நல்ல சோறு இல்லை. பேரன் வந்தான்னு சொல்லி வந்துட்டு பேரனை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் எனக்கு அந்த மெடிசின் வாங்க வேண்டியதுன்னு ஒரு வாரமே ஆயிடுச்சு அப்பா வீட்டில் இருந்துக்கிட்டேன். பொம்பளைங்க இல்லைனாவே ஆம்பளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. என்னதான் இருந்தாலும் நான் பாக்கி சாப்பிட்டாலும் அவங்க இருந்து 2 பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அவர் அதை இதையும் சாப்பிடவும் மாட்டார். எல்லாம் தான் இருக்குது வீட்டில், செஞ்சு சாப்பிட மாட்டார். இவ்வளோ நாள் ஊருக்கு போயிருக்கேன், ஆனால் எனக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்குதுமான்னு சொன்னதே இல்லை. அன்றைக்கி எனக்கு நீ இல்லாத கையொடிஞ்ச மாதிரி இருக்குதுமானும் எனக்கு மனசு இன்னமே விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு செகண்டு மனசு அலுப்பாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கிறவங்க தனியாக போகக்கூடாது. மக்களே, சாதம் எடுத்து வைக்கலாம். அம்மா சாதம் எடுத்து வைக்கிட்டா? எடுத்து வைக்க சொல்கிறேன். சாப்பாடு பண்ண மணி 8:45 ஆயிடுச்சு.